கைஸ் கொடைக்கானல் போற வழியில ஒரு கோவரி கழுத மாதிரி ஒரு குதிரை வரும். கைஸ் கிளைமேட் எப்படி இருக்குன்னா, இந்த குண்டூசி எடுத்து கையில குத்துனா ஒரு மாதிரி வலிக்கும்ல, ஆரம்பம் அஜித் மாதிரி நிக்காம இருக்க. அதான் எலிவால். கைஸ் கொடைக்கானல் வந்துட்டோம். எலிவால் பாயிண்ட் கிட்ட நிற்கும் பாருங்க. எலிவால் பாயிண்ட் கிட்ட குரங்கு இருக்கு. ஸோ சன்ரைஸ் ஆகி அப்படி ஒரு 2 மணிக்கூர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 7:30 ஆகுது. ஒரு 1:30 மணிக்கூர் ஆயிருக்கு. ஸோ சன்னை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே வியூவை பாருங்கள், வேறு லெவல். இங்கே ஒரு கோயில் இருக்குது, குப்புசாமின்னு ஏதோ எழுதியிருக்கு, உபயம். ஓகே, பிள்ளையார் கோயிலுங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வியூ பாயிண்ட் வேற இருக்கு. நான் ஒன்று தெரியுதா, அதுதான் எலிவால். எலிவால் அருவி. என்னது எலிவால் அருவியா? எலிவால் ஃபால்ஸ். எலிக்க வால் மாதிரி அப்படியே வரும். தம்பி நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு வில்லன் இவர் தான். நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமோட வில்லன். இவருக்கு டையெல்லாம் அடிச்சு விட்டாச்சு. இவருக்கு ஒரு ரோல் இருக்கு. இவனுக்கு இவன் தான் வில்லன். சொல்லுங்க, வில்லனிசம் நச்சுன்னு காட்டுறேன்னா ஆக்சுவலாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியாது. அதில் வந்து கள்ளி செடி மாதிரி எல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் அது துள்ளி சாடிடுவான். எலிவால் பாயிண்டில் எல்லா காருமே மோஸ்ட்லி நின்று தான் போகும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு வரும்போது நிற்கிறது மாதிரியான ஒரு இடம், ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் மாதிரி. மூணும் திரும்பிட்டு லேண்ட்ஸ்கேப் குதிரை பாருங்க, நடுசுல ஒரு கலக்கலங்க சித்தப்பா. கைஸ் கொடைக்கானல் போற வழியில ஒரு கோவரி கழுத மாதிரி ஒரு குதிரை வரும் பாருங்க. கைஸ் சில்வர் ஃபால்ஸ் அங்கே போய் பார்ப்போம். மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் அலோடு போல. கைஸ் வாங்க, ஒரு பாதை இருக்கு, கிட்ட போயிடலாம். கிட்ட போய் பார்க்கலாம் ஃபால்ஸை. ஒரு மாதிரிப்பட்ட ஃபால்ஸாக இருக்கு. ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாண்டா. பாருங்க, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. வாங்க மேலே ஏறி கிட்ட போய் பார்ப்போம். இந்த கம்பியை தொட்டாலுமே சரியான குளிராக இருக்கு. கைஸ் சில்வர் ஃபால்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, வேற லெவல். இங்கே வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தான் தெரியும், வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் போலவே தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு குரங்கு ஏதோ சாப்பிட்டு இருக்கு, சோளம். அரே ராம் கிருஷ்ண ஜெகநாத் கியாவா. கைஸ் இங்கே பாருங்க, குளிருக்கு கடலை வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா மிளகு பொடியெல்லாம் போட்டு சுட சுட ஆவி பறக்க பறக்க இருக்கு கடலை. பழைய கடலையோ கைஸ் அவிஞ்சிட்டாரு.
அண்ணே இந்த இடத்த பத்தி ஏதாவது சொல்லுங்கண்ணே. தெரியாதா? காங்கிரீட் விருதம் போட்டாரா? ஊர்தம் போட்டாரா? இது எல்லாத்தையும் இழுத்துரும் போது அது கேவலப்படுத்தி போடுறதுல போட்டு. ஐஸ் பாருங்க நிறைய கடை இருக்கு. நிறைய குள்ளை கடையெல்லாம் இருக்கு. மாடுபிடி வீரர்கள் எங்க இருந்தாலும் உடனே வரவும். மாடுபிடி வீரர் சுனில் அவர்கள் மாலை பிடிக்க உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்பாக வேண்டுகிறோம். சுனில் அவருக்கு பித்தளை செம்பு சுனிலுக்கு பாய். கைஸ் ஆக்சுவலா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்கறதா தான் பிளான். ஸோ அங்க பார்க்க போறதா தான் வீட்டில் சவுடால் அடிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு கொடைக்கானல் வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு அத்தனை கம்பெனி போட்டா மதியல லேடிஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மண்டை அவர் நேத்துக்கு அன்னை கைஸ் அண்ணனு கொட்டாய் வந்துட்டு பசிக்குன்னு நினைக்கிறேன். பசிக்கானே கைஸ் சாப்பிட போகிறோம். கொடைக்கானலில் காலையில் வந்து மணிப்போம் 9. ஸோ சாப்பிட போகிறோம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. செம்மையாக இருக்கு கைஸ். கிளைமேட் எப்படி இருக்குன்னா இந்த குண்டூசி எடுத்து கையில் குத்துனா ஒரு மாதிரி வலிக்கும்ல, அந்தளவு கூழ் இல்லை, இதமாக இருக்குது. என்னண்ணே எது எங்கே இருக்கு? பஞ்சாப். ஓ பாசிபிக் ஆனரா கைஸ். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கடை பூட்டி 9 மணிக்கும் கடை திறக்கல. கைஸ் இப்போ பாருங்க கவர்மெண்ட் பஸ் வரும். அஸ்ட்ரோரியா வெஜ்ஜி உள்ள செம்ம கூட்டம். இங்கே இருந்தாங்க. இட்லி பாருங்க, இங்க உள்ள இட்லி இப்படிதான் இருக்கு. இந்த 2 இட்லி தான் வருமா? அன்னைக்கு கொதி போட்டுட்டு இருக்காரு. அண்ணன் கொஞ்சம் வாயில ஊட்டி விடல பார்த்துட்டே இருக்கேன். சாப்பிட்டு ஒரு இவ்வளோ தோசையை பாருங்க கைஸ். தோசை வந்து நல்லா போத்து மாதிரி இருக்கு, நல்லா கட்டி. உளுந்தோட வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தோட மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இந்த கருப்பு பொருக்குன்னு சவுண்ட்லாம் கேட்குது. கைஸ் அடுத்தது பொங்கல், கொடைக்கானல் பொங்கல். எப்படி இருக்கு மகா சாப்பிட்ற சொல்லு கைஸ். குதிரை சவுண்டு போடு. சரி அடுத்தது வந்து லேக்கில் நம்ம போட்டிங் போகிறோம். வாங்க போகலாம். தமிழ்நாடு டூரிசம் போட்டிங்கு கடும் கூட்டமாக இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கு பார்த்தியா? 400 அட்வான்ஸ் 2 பேருக்கு படல் போட்டு 200 தான் சார்ஜ். திரும்பி வந்தால் 200 கிடைக்கும். சைக்கிளே சவுட்டிட மாட்டாங்க. கைஸ் போயிடலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. உங்களுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, புரியுவா? புரியுது. நல்ல ஐடியா சொல்லுவாங்க. ஆரம்பம் அஜித் மாதிரி நிக்காம இருக்க. உள்ள ஃபுல்லா துப்பாக்கி இருக்கு. கைஸ் உள்ள முதல்ல கிடக்கும். பாப்போம். எல்லாரும் இப்போ எல்லாம் போட்டாச்சு. நீ உள்ள கடல் போட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்ட தோசை எவ்வளோத்தையும் கடல் போட்டு சவுட்டி தீக்க வேண்டியதான். கைஸ் பெடல் போட்டு வந்துட்டு ஏறிய வேண்டியதான். 4 அந்த என்ன எலும்புங்க பின்னால 3 பேர் தான் இருக்காங்க. போயிட்டு வாங்க. ஆத்துக்குள்ள டிக்கெட் கொடுங்க. கைஸ் சம்பவம் என்னன்னா எந்த சைடு வெயிட் கூடிட்டு நானே ஒன்றும் வெயிட் கூடுதலா, அதனால என்ன மேலே இருக்க சொல்லிட்டாங்க. இதுல ஆக்சுவலா சீட் இருக்கு, இருந்தாலும் என்ன மேலே ஒரு ஸ்டெப் மேலே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவன் மட்டும் தான் பெடல் போட்டு ஆகணும். ஸோ இவரும் போடுவார், தோல் போடுவார்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க சுற்றிட்டு கிடாக்கு. அவன் சுத்த மாட்டேன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கான்.
டேய் சவுட்டு உள்ள அவங்க பாருங்க அங்க போயாச்சு. லெஃப்ட் பார்த்து திருப்பி வா. பின்னாடி பட்டர்ஸ்காட்ச், பிளாக் கரண்ட், ஐபார், மலாய் குல்ஃபி, சாக்கோபார், மேங்கோ, ஸ்பைரல், எம்எஸ். அவராவே கேட்கல. சூப்பர்ண்ணே சூப்பர். ஆளை எவ்வளோன்னு கேட்டாரு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா இதுவும் கேட்டேனே இதுவும் கேட்டேன். என்ன ஐஸ்கிரீம் கேட்டால? ஆழம் எவ்வளோண்ணே இது ஆழம்? 40 அடி ஆழம். 40 அடியா? முதல்ல ஏதாவது உண்டா? மாஸ்டர் சித்தப்பா இங்க வாங்க சித்தப்பா. ரைஸ் வெயிலில் அப்படியே வண்டி வரும்போது செமையாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இங்கே பார்க்க தான் வெயில் அடித்த மாதிரி இருக்குது, சரியான குளிர் பாருங்க. ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி அன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. இது என்னமோக்கா பிளாக் கரண்டா? பட்டர் ஸ்காட்ச் இல்ல ரெண்டாவது வண்டி வாயை திறந்தேன்னு வச்சுக்கோங்க உடனே ஷார்ட்ஸ் தான். கைஸ் ஓரளவு பாதி தாண்டி முக்கால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக சம்பவம் என்னென்னா அரை மணி நேரத்துக்கு தான் வந்து காசு. ஸோ இங்கே வரும்போதே 20 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு ஸ்லோவாக அப்படி நின்று வந்தோம். இனி எப்படியும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னால் 10 நிமிஷம் ஆயிரும். ஸோ அரை மணிக்கு ஒரு டைம். ஸோ அதை வச்சு நம்ம திரும்ப போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். இப்போ என்னாச்சு? பிரேக் பிடியும் யார் நம்மகிட்ட கைஸ். இங்கே பாருங்கள் துடுப்பு போட்டு ஓட்டக்கூடிய போட்டும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பெடல் போட்டு எடுக்கலன்னா நீங்கள் துடுப்பு போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆள் ஓட்ட இருப்பார். கைஸ் நம்ம இப்போ பார்க்குக்குள்ளே இருக்கோம். ஸோ அருமையான ஒரு பார்க் இது. ஸோ பாருங்கள் ஃபேமிலியாக வந்து உட்காரதுக்கு அருமையான ஒரு இடம். ஸோ பார்க்குக்கு வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஃபோட்டோ மட்டும் எடுக்கக்கூடிய கேமரானா 50 ருபீஸ் ஐ திங்க். ஸோ இதுதான் இப்போ இருக்க நிலைமை. அண்ணா நீங்கள் உட்காருங்க, நான் ரெண்டாவது வீடியோ எடுத்து கடைசியில் வரேன். அண்ணா இருந்தேன் வானே கண்டது பின்னாடி இருக்கக்கூடிய ஆளை பேர் தெரியல. ஆமா நான் முதல்ல இருந்த மயிரா தெரியும். நான் இருந்து எப்படி தெரியும்? எல்லாருமா அண்ணா இது வாழலே இதுக்கு மேலே இருக்க முடியுமா? நானும் அப்படி உள்ள வந்துடுறேன். என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. கொடைக்கானல்ல இருந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா ஒரு 11:15 இந்த வாக்கில் இப்படி நடந்தீங்கன்னா இப்படி ஒரு அருமையான நிழல் வீடியோ கிடைக்கும். காய்ஸ் இது வந்து செடியோட இலைன்னு நினச்சிங்க, இல்லை நம்ம ஆளு தக 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 யாரும் இந்த கலர் அடிச்சுட்டாங்க. ஒரு மாதிரி இந்த வெயில் அங்கேருந்து அடிக்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது செமையாக இருக்கு. இந்த கோழிக்கு சிறவு போலேயே இருக்கு. ஆஷம் என்ன ஐட்டம் இது? கிரீம் கேக் எல்லாருக்கும் வாங்கிருக்கோம். 6 தான் இருக்கு, 6 வாங்கிடுச்சு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கிரீம் ஜம்முன்னு இருக்கு. எப்படி இருக்கு? ரைஸ் வெளியே போய் கடையை பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக் இருக்கலாம், கொடைக்கானல் லேக் பக்கத்தில் என்ன இருக்குது. உள்ளே வரும்போது கடைக்கு பேரை பார்க்கல. ஸ்பென்சர்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க, ஸ்பென்சர். ஸோ இதில் தாங்க அந்த அந்த கேக் இருக்குது. கேக் வந்து ஆக்சுவலாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ் காலையில் சொன்ன அந்த பேஸ்ட்ரி கார்னர் பாருங்க, செம க்ரௌடு. காய்ஸ் பைன் ஃபாரஸ்ட், குணா குகை எல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஒரு இடமே இறங்கலை, என்னென்னா பயங்கர டிராஃபிக்கு. ஸோ பொங்கல் லீவ் அப்படின்றதுனால பயங்கர டிராஃபிக்கு. இன்னொன்று இந்த வண்டிகளோட கிளச்சு வாடகையும் பயங்கரமாக இருக்குது. இறங்கி நின்னா பயங்கர ஹெவியாக இருக்குது. நம்ம அதனால் கிளாஸ் எல்லாம் பூட்டி போட்டுட்டு அப்படியே ஒரு சைஸாக போயிட்டுருக்கோம். ஸோ நீ ஆல்ரெடி எல்லாருமே கொடைக்கானல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு ட்ராவல் விளாக் தான். காய்ஸ் பில்லர் ராக்கு வந்துட்டோம். 2 பில்லர் வந்துச்சு, 2 ராக்கு வந்து பில்லர் மாதிரி இருக்கும். போய் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது. அந்த பில்லர் இருக்கா இல்லை வந்து க்ரஷர் ஆக்கிட்டாங்களான்னு பார்ப்போம். பில்லர் ராக் பக்கத்தில் நிறைய கடை இருக்குது. தம்பியை பாருங்கள், சவுண்டு போட்ட வண்டியில் பாருங்கள்.
நிறைய பேக் கடை எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பிரெட் ஆம்லேட் கடை எல்லாம் இருக்கும். மேகி கடை. வாங்க இவன் எங்கேயோ போகிறான். அங்கே பாருங்கள் மிஸ்ட்ரி அப்படியே வந்து போகுது பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் புகையாக கிளம்புது. இதுதான் எங்கள் சுவாரஸ்யமே. ம் 50 ரூபா பெருசு எடுத்துக்கடி. அது அங்கெல்லாம் 80 ரூபா, இங்கே 50 ரூபா தான் பெருசு. அதை வச்சு கடிச்சு பில்லர் ராக்கில் அந்த ராக்கு தெரியுது பாருங்க. ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. இங்கே வந்து டிக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம். எப்போமாவது இந்த மிஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ராக் பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ராக்கை பார்த்துக்கலாம். மிஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க. 4 சிக்கன் பிரியாணி, கோவா பிரான் கறி வேணும், ஃபிஷ் கறி வேணும். ஆமாம் பாத்தீங்கன்னா அப்படி பூ போல கலரும் பார்த்தாரு மற்ற இது என்ன பிரியாணி உங்களுக்கு? பிரிஞ்சி கிடக்கு சிக்கன் நல்லா இருக்காது. ஃபைனல் ஐட்டம் தந்தூரி சிக்கன். காய்ஸ் நம்ம சாப்பிட்டது இந்த ஹோட்டல் தான். ஸோ ஹோட்டலோட பேர் ஹில் டாப் இன்.